சேலஞ்சிங்கான விஷயம் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு 2005 ஜனவரி பூஞ்ச் அப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருந்த சமயம் மிகப்பெரிய பூகம்பம் வந்துச்சு. மிகப்பெரிய ஒரு பனி சரிவெல்லாம் ஏற்பட்டுச்சு. 1 வார காலம் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கேட்பரீஸ் சாக்லேட்டுன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். எங்க சுத்தி எல்லா இடத்துலயுமே பனி. நாங்க உயிரோட இருந்தோமா இல்லையான்னு சொல்லி எங்களுடைய ரியர் ஹெட் குவார்ட்டர் ராணுவத்துக்கே தெரியாது. தெரிஞ்சு என்னுடைய ஒரு 30 வீரர்கள், அங்க சின்ன கிராமம், ஒரு 50 வீடு இருக்கக்கூடிய கிராமம். அந்த கிராமத்தில இருந்த மக்கள், அவங்களுடைய சிறு கால்நடைகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இருந்தோம். தேசிய ஒருமைப்பாடு, நம்ம பிரிஞ்சிருக்கோம், காஷ்மீர் வேற அப்படின்லாம் பார்த்தாலும், அடிப்படையா நமக்கு வந்து அந்த ஒரு சேலஞ்ச் உயிர் இருக்குமா இல்லையா? நம்ம பொழைப்போமா இல்லையா? அப்படின்ற ஒரு இதுல மனிதனுடைய மூளை தான் அதுக்கு லிமிட்டு. நம்மளால எவ்வளோ என்ட்யூர் பண்ண முடியும் அப்படின்றத உடம்பு டிசைட் பண்றது கிடையாது. மனிதனுடைய மனது தான் டிசைட் பண்றதுன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதான். என்னோட எல்லா மிலிட்டரி ட்ரெய்னிங்குமே அங்க வந்துச்சு. ரொட்டீன் கேட்டீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்ல அப்படின்னு எடுத்தீங்கன்னா, எங்களோட இந்திய ராணுவத்துடைய மேக்ஸிமம் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு தான் இருக்கும். நைட் ஆப்பரேஷன்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ எவ்ரி ஆல்டர்னேட் டே சூரியன் அஸ்தமிச்ச ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு பிறகு சூரிய அஸ்தமனத்துக்கு உதயத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. டான் அண்ட் டஸ்க்ன்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில உங்களுடைய இந்திய ராணுவம் மொத்தமுமே அங்க வந்து அம்புஷ்ல இருக்கும். மோஸ்ட்லி பகல்ல ஒரு 4, 5 மணி நேரம் தூங்குவோம். ஸோ வீரர்களோட இது மிலிட்டரி ஆப்பரேஷன்ஸ். பயங்கரவாதிகள் அவங்க ஒரு ஏரியா எங்களுக்கு இருக்கு. அந்த ஏரியால இந்த ஒரு 5 பயங்கரவாதிகள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு இருக்கும். அவங்கள கொல்றது தான் எங்களோட தலையாய கடமை.